ஹாய் கேஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு சைட்டுக்கு எஸ்ஜிஓ ஆடிட் எப்படி பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைட் எஸ்ஜிஓ ஆடிட்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு வெப்சைட்டோட எஸ்இஓ வந்து ஆடிட்டிங் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம எதன் கரெக்ஷன் மேஜராக இஷ்யூஸ் கிரிட்டிக்கலாக இருந்தால் அதை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து சைட் எஸ்இஓ ஆடிட். ஸோ இது ஏன் நம்ம பண்ணுறோம்னா, நம்ம வந்து எல்லாமே பண்ணி வச்சுட்டு நம்ம எஸ்இஓ வந்து ஏதாச்சும் எரர் இருந்தால் நம்மளுக்கு தெரியாது. ஓகே நல்லா சொல்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி சைட்டை ஆடிட்டிங் பண்ணுறது எஸ்இஓ. ஸோ இது பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஈஸியாக வந்து எஸ்இஓனால நம்மளுக்கு விசிபிலிட்டி, சர்ச் விசிபிலிட்டி அதிகமாகிடும். ஸோ அதிகமாகிட்டு நீங்கள் வந்துட்டு டிராஃபிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். என்னென்ன இஷ்யூஸ்ன்னு மெயினாக பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து அதுக்கான டூல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃப்ரீ டூல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கான மெயின் 2 டூல்ஸ் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான டூல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒரு டூல் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ மேட்டர். ஓகேங்களா, இதில் வந்து போட்டு நீங்கள் நான் ஜஸ்ட் ஒரு யூஆர்எல் கொடுக்குறேன். ஓகேங்களா, நான் ரேண்டமாக ஒரு யூஆர்எல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சைட் ஆடிட்டிங் நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ பெஸ்ட் ப்ராக்டிஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இதில் சரியாக இருக்குங்கிறாங்க. ஓகே, இது நீங்கள் எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இதில் வந்து நீங்கள் இந்த இது எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, ஆடிட்டிங் ரிப்போர்ட். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன் பேஜ் ஸ்கோர் ஓகே 95, பர்ஃபார்மன்ஸ் வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 98, ஆக்சசிபிலிட்டி 89. ஸோ எஸ்சி 1 பெஸ்ட் ப்ராட் இன்டர்னல் லிங்க்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் இருக்குது. இன்டர்னலாக உங்களுக்கு தெரியும், பேஜுக்குள்ளே கொடுக்குறது. ஓகேங்களா, போஸ்ட் பேஜுக்குள்ளே கொடுக்குறது. அடுத்து எக்ஸ்டர்னல் நம்பர் ஆஃப் இமேஜ் சைஸ். ஓகேங்களா, டோட்டலாக வந்து ஸோ இதில் வந்து என்னென்னா இதில் எல்லாமே வந்து இது இல்லையா நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் என்னென்னா இல்லை டிஸ்கிரிப்ஷன் கிடையாதுங்கிறாங்க. ஓகேங்களா, இது டிஸ்கிரிப்ஷன் டேகேஷன் ஸோ ஒழுங்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இல்லைங்கிறாங்க. கேனானிக்கல் டேக் அது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, வெப் சர்வர் வந்து ஸோ வெப் சர்வர் வந்து ஹைட் பண்ணல. ஓகே, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டைட்டில் டேக் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இமேஜுக்கு வந்து ஆல்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இமேஜஸ்க்கு வந்து நம்ம கொடுப்போம்ல ஆல்ட் டெக்ஸ்ட்டு, ஆல்ட் லிங்க், அதெல்லாம் தான் இமேஜ் ஆல்டர்ஸுங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து ரெண்டரிங் பிளாக் இஷ்யூஸ். ஸோ பேஜ் ஸ்பீடு வந்து பிளாக் ஆகுதுங்கிறாங்க. ஓகேங்களா, எதனால் பிளாக் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரே நிமிஷம். இதனால் பிளாக் ஆகுது. ஓ, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து எதனால் பிளாக் ஆகுது, இதனால தான் அந்த வீடியோனால பிளாக் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏதோ ஒன்று அதனால தான் ரெண்டரை பிளாக்குங்கிறாங்க. ஸோ லோ கண்டென்ட் ரேட் இல்லை. ஓகே, கேட்ச் கண்ட்ரோல் இல்லை. ஓகே, கேனானிக்கல் இப்போ பார்த்தது. ஓகேங்களா, த சைஸ் ஆஃப் யர் பேஜ் இஸ் டூ லார்ஜ். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து என்னென்னா இந்த டூல் பார்த்துட்டோம். ஓகேங்களா, அடுத்து வந்து இன்னொரு டூல் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேங்களா, எல்லாத்துலேயுமே இவ்வளோ இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க கன்சாலிடேட்டடாக ஒன் ஷாட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SEOability.net. ஓகேங்களா, SEOability. அடுத்து வந்து இங்கே SEO செக்கன்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு பர் டேக்கு வந்து 3 செக்ஸ் நடக்கும் ஃப்ரீயாக. ஓகேங்களா, ஸோ அனலைஸ் வெப்சைட் கொடுத்துட்டு நம்மளுக்கு லோட் ஆகும். கொடுத்துட்டு உங்களுக்கு இன்னொரு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இல்லையோ எல்லாமே இதில் வந்துடும். ஓகேங்களா,
ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஆடிட்டிங் இப்போ இதில் என்னென்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொனானிக்கல் டேக் மட்டும் கொடுங்க. கிரானிக்கல் அடுத்து டூப்ளிகேட் இந்த எடுத்து விட்ருங்க. ரெஸ்பான்ஸ் டைம் வந்து அதிகமாக அதான் ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மீதி வந்து text of meta description heading should better the before the page content and gives good alternate description. ஓகேங்களா? டிப் வந்து ரிவ்யூ அண்ட் இம்ப்ரூவ் ஹெட்டிங் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் டிஸ்கிரிப்ஷன் லாங்காக இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ஆப்டிமைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிமைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்து நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அடுத்து வந்து இங்கே ஸ்ரீலங்கா டூர்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிங்கன்னா சைட்டோட இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணால்